ஜெய்சங்கர் தயவு செய்து இந்தியா கூட பாகிஸ்தானை ஒப்பிடாதீங்க. இந்த அளவுக்கு நான் அவர் புத்திசாலித்தனமான ஒரு பதிலை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கல. அவருடைய ராஜ்ய ரீதியான அந்த முடிவுகள் தான் நமக்கு பாகிஸ்தானை பின்னடைவுக்கும் அவமானத்துக்கும் உரியாக்கியது. அவருடைய அந்த ராஜ்ய ரீதியான அந்த மதிநுட்பமான சில டிசிஷன் தான் அமெரிக்காவினுடைய அனைவரையும் தலைகுனிய வைத்திருக்கிறது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பார்லிமெண்ட் எம்பிக்களுக்கு பதில் சொல்லணும், பொதுச்சமூகம் ரைஸ் பண்ணுவாங்க. The dissent voice among the cadres கட்சியில இருந்து கேட்பாங்க. ஆனா பாகிஸ்தான் அப்படி இல்லை. நின்றா நெடுஞ்சோறு, விழுந்தா கொட்டிச்சோறு. அவனுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு மதவாதத்தை பேசுவான், நாட்டுல திடீர்னு ஒழுங்கா உட்கார்ந்து இம்ரான் கானோட பேசிக்கிட்டு இருப்பான். மறுநாள் பார்த்தா யார் இம்ரான் கானோட பேசினானோ அவனை அசீம் முனீர் ஜெயில தூக்கி போட்டு 14 வருஷம் சிறை தண்டனை. இன்னைக்கு இந்தியா உலக லெவல்ல ரொம்ப ஒரு மதிப்பீட்டின் உச்சபட்சமா இருக்கிறதான் மைக் ரூபினுடைய கருத்து. ஷெபாஸ் ஷெரீஃபும் அசீம் முனீரும் அமெரிக்காவுடைய காலில் விழுந்திருக்காங்க, அங்கேயே தான் இருக்காங்க. அதே போல IMF 2 பேருக்கிட்ட இருக்காங்க. ஆனா இந்தியாவை தேடி இந்த அமெரிக்கா வருது. இந்த ஒப்பீடு எப்படி சார் பாக்குறீங்க? இதுல இருந்தே உலகத்துக்கு ஒரு செய்தி தெரியலையா? எனக்கு என்ன நாட்டில் டெக்னாலஜி இருக்கு, நான் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், MKA பண்ணுறேன், 2035 5th ஜெனரேஷன். என் நாட்டில் எல்லாமே இருக்குது. நான் ரெக்ரூட் பண்ணுறேன், இது மாதிரி நான் செல் பண்ணுறேன், நான் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன், விற்கவும் செய்கிறேன். அதனால் என் பாட்டு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கூப்பிட்றாரு. யாரை? புட்டினை. பதட்டம் உனக்கு வரணும், உங்ககிட்ட தான் 2 தாதா இருக்கானே, அசீம் முனீர் இருக்கான், இல்லைன்னா பாகிஸ்தானை வச்சிருக்கே, அவனோட பெரிய ஆளை யார் இருக்கா? அவனை தூண்டி விடுறது. நம்ம உள்ள இப்போ பேட்டையில் இப்போ நடக்க ரவுடிகளை களையறக்கி விடுவான். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தயவு செய்து இந்தியா கூட பாகிஸ்தானை ஒப்பிடாதீங்க, நாங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுடைய நாட்டிற்கும் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய ஊடகத்திற்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற போல சொல்லியிருக்காது. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அற்புதமான கருத்து, ஆழமான கருத்து, மரியாதைக்குரிய கருத்து. கண்டிப்பாக. நான் ரொம்ப மதிக்கக்கூடிய இந்திய பொலிட்டிஷியன்ல ஜெய்சங்கர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப குவைட் சைலண்ட், ரொம்ப ஹம்பிள் மேன், வெரி கைண்ட் பர்சனாலிட்டி. அதிகமாக அலட்சிக்க மாட்டார், ஒரு நல்ல எஜுகேஷனிஸ்ட், நல்ல அற்புதமான ஆளு. இயற்கையாக அவர் தமிழர் பத்திலா, அவருடைய தமிழ்நாட்டுடைய ஒரு மகனாக இருக்கிறதுனால அவருக்குள்ள நிறைய மனிதநேயங்களும் சகிப்புத்தன்மையும் டாலரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு நான் அவர் புத்திசாலித்தனமான ஒரு பதிலை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கல. அவருடைய ராஜ்ய ரீதியான அந்த முடிவுகள் தான் நமக்கு பாகிஸ்தானை பின்னடைவுக்கும் அவமானத்துக்கும் உரியாக்கியது. அவருடைய அந்த ராஜ்ய ரீதியான அந்த மதிநுட்பமான சில டிசிஷன் தான் அமெரிக்காவினுடைய அனைவரையும் தலைகுனிய வைத்திருக்கிறது. அப்போ சிலது சொல்லுவாங்க, அதாவது முழுமையாக இருக்கக்கூடிய முழு குடம் இருந்த நீர் இருக்கிற அந்த அந்த பாத்திரம் சலசலக்காது, அரை குடங்கள் தான் தலை சலக்கும், அதிகமாக பேச மாட்டார் அப்படின்னா அவருடைய நடவடிக்கை. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகான பதில நம்ம ஊர்ல ஏதாவது நடந்தா சொல்லுவோம் தெரியுமா? ஏன்பா உன் தரம் என்ன, உன் தகுதி என்ன, உங்க அப்பா யாரு, உங்க தாத்தா யாரு, உன் குடும்பம் என்ன, அவன் இத்து போனவன் நம்ம ஊர்ல சொல்லுவான். அவன் ஒண்ணுக்கும் உதவாதம்பா, அவன் அவங்கிட்ட போய் அவன் சரி அவங்கிட்ட போய் கல்லை எடுத்து அடிக்கிறிய, அது உன் மேல தெரிச்சா உனக்கு தானே கஷ்டம், அப்படி சொல்லுவோம் தெரியல. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, அங்க பாருங்க, பாகிஸ்தானுடைய அசீம் முனீரையோ பாகிஸ்தான் இராணுவத்தையோ நாங்க இருக்கிற இந்த நாட்டுக்கும் எங்க மேன்மைக்கும் சம்மந்தப்படுத்தி சிமிலாரிட்டிஸ்ன்னு கேட்காதீங்க. அவங்க வேற, அவங்களுடைய தன்மை, அவங்க பிராக்டிஸ், அவங்களுடைய புரப்பகண்டா இதெல்லாம் வேற. ஏன்னா நாங்க ஒரு டெமோக்ரட்ஸ். இந்தியாவில் ஒரு பெரிய ஜனநாயக சுழற்சி. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்தியாவில் நான் மீடியா காலையில நிற்பான், அவ்வளவு பேரும் மைக்கை நீட்டுவான், பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல பொலிட்டீஷியன்ஸ் கேட்பான். அது மட்டும் இல்ல, பொது சமூகங்களுக்கு நாங்க பதில் சொல்லணும், மீடியாவுக்கு பதில் சொல்லணும், பார்லிமெண்ட் எம்பிக்களுக்கு பதில் சொல்லணும், பொது சமூகம் ரைஸ் பண்ணுவாங்க. The dissent voice among the cadres கட்சியில இருந்து கேட்பாங்க.
ஆனால் பாகிஸ்தான் அப்படி இல்லை. நின்றா நெடுஞ்சோறு விழுந்தா கொட்டிச்சோறு. அவனுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. வெந்ததை திண்டால் விதி வந்து சாதலே மேல்னு சரக்க போட்டு படுக்கிற கதையான நாடு அது. அதைத்தான் அவர் அப்படி சொல்றாரு. அவன்கிட்ட என்ன இது இருக்கு, அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒன்லி இஸ்லாம்னு ஒன்ன சொல்லி மக்களை வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்து வச்சிருக்கான். அப்ப ஒண்ணும் இல்லாமலே சார் வந்து அமெரிக்கா வந்து அவனுடைய கூடவே வச்சிருக்கான். ஆனா இன்னொரு விஷயம், அவர் என்ன சொல்றாருன்னா மாரல் கூட அவங்கள்ட்ட கிடையாது. அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா மொராலிட்டி இருக்கணும்ல. இப்ப இந்தியாவுக்கு ஒரு மொராலிட்டி இருக்கு. இப்ப அமெரிக்கா வந்து மதிக்கிறானா இல்லைன்னா அவங்கள்ட்ட எந்த மொராலிட்டியும் கிடையாது சார். என்ன மொராலிட்டி கிடையாது? ஒரு மதவாதத்தை பேசுவான், நாட்டுல திடீர்னு ஒழுங்கா உட்காந்து இம்ரான் கானோட பேசிக்கிட்டு இருப்பான். மறுநாள் பார்த்தா யார் இம்ரான் கானோட பேசினானோ அவனை அசீம் முனீர் ஜெயில தூக்கி போட்டு 14 வருஷம் சிறை தண்டனை. இது இங்க மட்டுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒழுங்கா பாகிஸ்தான்ல ஜெனரலா கொண்டு வந்தது ஜியாவுல் ஹக். கடைசியில் அந்த ஜெனரல் என்ன பண்ணாரு? ஜியாவுல் ஹக் கொண்டு வந்த பூட்டோவை கொலை பண்ணதே அவர் தான். ஆஹா கான், இஹியா ஆஹா கான், அதே மாதிரி ஐயூபு, அதே மாதிரி இஸ்கந்தர் மிஸ்ரா. இதுதான் அந்த நாடு. அந்த நாட்டுக்கு இந்தியா எங்கேயாவது ராணுவம் வந்து உள்ள குழப்பம் பண்ணியிருக்கா? இந்திய பார்லிமெண்ட்ல ராணுவம் வந்து நிக்குதா? கிடையாது. எந்த இருக்கிற இடத்துல இருக்கு. நேவி இடத்துல இரு, டிஃபென்ஸ் வந்து நியூ இடத்துல இரு, ஆர்மி அதாவது ஏர்ஃபோர்ஸ் அந்த இடத்துல இரு. 3 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு வழி இல்லை. அவன் எப்ப பார்த்தாலும் என்ன நடக்கும் என்ன போகுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால தயவு செய்து அமெரிக்கா இந்தியாவையும் யாரையும் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணாங்க. மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்ன மாதிரி யார சொல்லிட்டாரு, கேவலமா பேசிட்டாரு இந்திய வெளிவிவகாரத்துறை. இல்ல ஓன் தகுதி வேற, ஏன் தகுதி வேற. பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றான், அவனையும் நம்மளையும் எப்படி ஒப்பிடுறீங்க? சரி, அவர் சொன்னாரா சொல்லல நான் கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாம லஷ்கரி தொய்பா, அல் பதர், ஜெய்ஷி முகமது, ஏராளமான பாகிஸ்தானுடைய ஆர்கனைசேஷன் பெனிட்ரேஷன் அவே ஃப்ரம் த பார்டர் இந்தியாவுக்குள்ள ஊடுருவலாகிறாங்க. வி ஹாவ் அ லாட் ஆஃப் நேம். நம்மள்ட்ட நிறைய ஒரு அதிகபட்சமான தலைப்புகளில் ஆர்கனைஸ்டான இருக்கிறது நாங்கள் வைக்கிறோம். சரி, அவன் சொல்லு, இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு மூமெண்ட் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கு, இந்தியா அந்த தீவிரவாதிகளுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்புறான், சொல்லணும்ல, இருக்குல்ல. அங்கிருந்து நாங்க 10 பேரை சொல்றோம். லஷ்கரி சொல்றோம், தெஹ்ரீகே தாலிபான் சொல்றோம், அல் பதர் சொல்றோம், ஜெய்ஷி முகமது சொல்றோம், அசர் இது பேர் என்ன, அசர் சொல்றோம், இன்னும் நிறைய பேர் சொல்றோம், ஹபீபு செய்து ஹபீபு சொல்றோம், ஹபீபுல்லா, ஏராளமான பேர் சொல்றோம். நீ சொல்ல முடியாது. நாம அந்த வேலையை செய்யலை, அந்த வேலையை பண்ணல. பலுசிஸ்தானுடைய ஸ்ட்ரகிளிங் ரெபல்ஸு கூட நாம் பெரிய சப்போர்ட் பண்ணலைன்னு இந்தியாவில் உள்ள ஆட்கள் சிலவங்க தங்க மனக்குறைய வைக்கிறாங்க. அது நாட்டிலிருந்து தனிநாடாக பிரிவதற்கு பெரிய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இட் டசன்ட் கேர் அபவுட் இட். எங்களுக்கு செய்வாங்க. இப்போ நம்ம நாட்டிலே ரான்னு ஒரு உளவு அமைப்பு இருக்கிறது, இன்டெலிஜென்ஸ். அவன் நாட்டில் ஐஎஸ் இருக்கிறது. அவன் செய்யற அளவுக்கு நாம செய்ய மாட்டோம். அமெரிக்காவுடைய சிஐஏ இருக்கு பாருங்க, அது செய்யற அளவுக்கோ, இஸ்ரேல் இருக்கக்கூடிய மொசாத், சின்பன்ட், ஆர்மெண்ட், இந்த 3 அமைப்பு இருக்கு. இவர்கள் செய்யற வேலையை நம்ம மற்ற நாடுகளில் செய்ய மாட்டோம். ஆனா நாமளும் செய்வோம். அது செய்யலை, உளவு செய்யலைன்னா ஒரு இராணுவத்திற்கு வேலை இல்லை. அதனால அந்த சில்லியான நடவடிக்கை, அராகன் ஃபோர்ஸ், கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன், எப்போ பார்த்தாலும் மதம். கிரிக்கெட் வழங்கினா அல்லாஹ் அக்பர், ஒருத்தனை கொலை செஞ்சா அல்லாஹ் அக்பர். தெஹ்ரீகே தாலிபான் நேத்து அன்னைக்கு அடிச்சு சாவடிச்சிட்டான். நேத்தைக்கு கூட எங்கேயோ குண்டை போட்டு ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் எங்க பாகிஸ்தான்ல தான் சார். இவெல்லாம் என்ன மனுஷன், இவன் மனிதனா, இவெல்லாம் மிருகமா, இவெல்லாம் என்னப்பா இது என்ன நாடுன்னு கேட்கிறேன். நம்பிக்கைங்கிற ஒண்ணு தானையா, ஒரு கடவுள் இருக்கான்னு நம்புறோம், முடிஞ்சு போச்சு. நான் இப்போ கோபி எடுத்துக்கிட்டு பேசி முடிச்ச பிறகு காரி துப்புறேன்னா நான் ஒரு மனுஷனா? அந்த கேவலம் தான் நடக்கு. பச்சை புள்ளையில குண்டு வச்சு சாவடிக்கிறது நைஜீரியாவில். நான் சொல்றது இங்கே பாகிஸ்தான்ல இல்லை, அது வெளிநாட்டில் நடந்த அநியாயம். இது இந்தியாவில் எங்கேயும் நடக்காது. இப்போ அசீம் முனீர் சார் இப்போ முப்படைகளுக்கும் ஒரு தலைவராக பதவியேற்று இருக்காரு. ஒரு பல்வேறு மக்களே அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதையும் மீறி வந்து அவர் பதவி ஏற்றிருக்காருன்னா என்ன சார் காரணம்? அந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வாதிகாரி போல அவர் நடந்துக்கிறாரா என்ன? இப்போ ஏன்னா இவ்வளவு மக்கள் எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கு அவருக்கு, அதையும் மீறி ஏற்றுக்கிறாருன்னா அது என்னதான் காரணம்? எப்படி அவரை ஒண்ணுமே பண்ண முடியாதாங்க? அசீம் முனீர் வந்து எந்த எலெக்ஷன்ல நின்னான்? அசீம் முனீர் எந்த தேர்தலில் போட்டிட்டான்? ஒன்றும் கிடையாது.
2018 இம்ரான் வரும்போது ஐஎஸ்னுடைய பொறுப்பாளராக இருந்தார். அவருடைய பொண்டாட்டி பிபிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னான். அதுக்கப்புறம் ஐஎஸ் அமைப்பிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் இம்ரானால. அந்த ரிட்டாலியேஷன் பவருக்கு தான் இம்ரானை கொண்டு வந்து அவர் ஒரு டெமோக்ரஸியை உருவாக்கணும்னு நினைச்சவரை 14 வருஷம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு போட்டிருக்கான். இதுக்கு பின்னாடி நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய சதி திட்டம் தான் இம்ரானை காலி செய்வதற்கு இருந்ததுன்னு சொன்னேன். ஆனால் அங்க ஏதாவது ராணுவ சக்கரவர்த்திகள் நிலைத்திருக்கிறார்களா? யாரும் இல்லை. ஒருத்தர் கொஞ்சம் நல்லவனா இருந்தான், யாரு? முஷரஃப். ஓரளவுக்கு அவரும் இருந்தாரு. ஆனால் திடீர்னு பாருங்க, பாகிஸ்தான்ல மறுபடியும் ஒரு ரெவல்யூஷன் பயங்கரமா உருவாகும். அசீம் முன்னர் கதையை காலி பண்ணிடுவான். 27வது பிரிவு 243வது பாகிஸ்தான் சட்டத்திட்டத்துல நிறைய தீர்த்தங்களை செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் அங்க நிக்காது. ஏன்னா அந்த வரலாறு 33 ஆண்டு காலம் ராணுவ வரலாறு. அசீம் முனீருக்கும் இதுதான் நடக்கும். எந்த நேரத்திலும் அங்க ஒரு புரட்சி வெடிக்கும், ராணுவத்துக்குள்ளே புரட்சி வெடிக்கும். புரியுதா உங்களுக்கு? ராணுவத்துக்குள்ளே புரட்சி வெடித்து தன்னால் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த ராணுவமே இவனை கைது பண்ணி உள்ள போட்டு இம்ரானை வெளியே விட்டு அடுத்த கூத்து நடக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று இன்னொருத்தன் வருவான். இது அங்க வந்து செயின் ஆக்டிவிட்டிஸை தவிர அது வந்து அங்க தொடராது. அதனால பாகிஸ்தான், நம்முடைய ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி இந்தியாவில் அப்படி நடக்கா, அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணாதப்பா. அவன் தரம் வேற, ஏன் நான் தரம் வேற. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அவர் சொன்னது. இன்னைக்கு இந்தியா வந்து உலக லெவல்ல ரொம்ப ஒரு மதிப்பீட்டின் உச்சபட்சமா இருக்கிறதான் மைக் ரூபினுடைய கருத்து. நீ பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் சப்போர்ட் பண்றிய, உனக்கு என்ன கிடைக்கும்? யார் சொல்ற? அமெரிக்கா. அதுதான் இப்போ ஜெய்சங்கர் சொல்றாரு. இப்ப சொன்னார் இல்லையா, நீ இந்தியாவுக்கு ஆதரவாரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். உனக்கு தெற்காசியாவில் பெரிய ஒரு ரீஜனல் ஃபோர்ஸு, தெற்காசியாவில் சைனாவுக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸு, டையப் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரேடு பிஸ்னஸ் பண்ணலாம். நம்பிக்கையான கூட்டாளி. இந்திய மக்கள் ஏராளம் பேர் அமெரிக்கா சர்வீஸ் ஓரியன்ட்ல இருக்காங்க. அது உனக்கு பிரயோஜனம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய நாட்டுடைய பல உற்பத்திகளை இந்தியாவுக்குள்ள அதிகரிக்கலாம். தேர் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் $500 பில்லியன் கம்மிங் 5 இயர்ஸ், அடுத்த வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல. பாகிஸ்தானோட உனக்கு என்னல கிடைக்கும்? நீ தான் ரூபா கொடுக்கணும். நீ காசு கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான். துருக்கி ஒன்றும் கிடையாது. துருக்கி இருக்கான், அவன் வந்து நல்ல ஒரு பெரிய ஆள்கள் தான். அதனால உனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்களாம் இன்டெலிஜென்ஸ். பென்டகன் சொல்றாங்கன்னா நிறைய பாயிண்ட் இருக்கும். நான் அந்த பாயிண்ட் எல்லாம் படிச்சு தான் உங்களுக்கு அதை சொல்ல முடியும்னா இன்னும் 1 மணி நேரம் காணாது. என்ன காரணத்தை நான் மேலோட்டமாகத்தான் சொல்றேன். அதை உறுதிப்படுத்துறதுதான் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருடைய ரொம்ப ஒரு கிளியர் விஷன்ஸ் அபவுட் பாகிஸ்தான். ஷெபாஸ் ஷெரீஃபும் அசீம் முனீரும் அமெரிக்காவுடைய காலில் விழுந்திருக்காங்க, அங்கேயே தான் இருக்காங்க. அதே போல IMF 2 பேருக்கிட்ட இருக்காங்க. ஆனா வந்து இந்தியாவை தேடி இந்த அமெரிக்கா வருது. இந்த ஒப்பீடு எப்படி சார் பாக்குறீங்க? இதுல இருந்தே உலகத்துக்கு ஒரு செய்தி தெரியலையா? ஒருவன் கூடால இருக்கான், அவன் காலையும் கிடக்கான், அவனை மதிக்காம இன்னொருத்தனை அவமானப்படுத்திட்டோம். அவமானப்படுத்தினாலும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி உலகத்துல எங்கேயும் அதிகமா பேசல இந்தியா. நோ கமெண்ட்ஸ். அவன் சரிப்பா நீ இது வரலன்னா விடு, எனக்கு என்ன நாட்டுல டெக்னாலஜி இருக்கு, நான் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், MKA பண்றேன், 2035 5th ஜெனரேஷன், என் நாட்டில் எல்லாமே இருக்கு, நான் வந்து ரெக்ரூட் பண்றேன், இது மாதிரி நான் செல்லும் பண்றேன், நான் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன், விற்கவும் செய்கிறேன், அதனால என் பாட்டு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கூப்பிடுறாரு. யார? புட்டினை. பதட்டம் ஏன் உனக்கு வரணும்? உங்ககிட்ட தான் 2 தாதா இருக்கானே, அசீம் முனீர் இருக்கான், இல்லைன்னா பாகிஸ்தானை வச்சிருக்கிய, அவனோட பெரிய ஆளை யார் இருக்கா? அவனை வந்து தூண்டி விடுறது. நம்ம ஊரில் இப்போ பேட்டையில் இப்போ நடக்க ரவுடிகளை களையலைக்கி விடுவான். பொதுவாக அரசியல் கட்சிகள் குடிசைகளை தீயப்படுத்துறதுக்கு, வன்முறைகளை செய்வதற்கு. ஆனால் அவன்கிட்ட நீங்கள் ரூபா கொடுத்தா தான் வேலை செய்வான். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அவங்க ரூபா கொடுக்கணும், கொடுத்தாதான் அவன் போய் தீய பத்துவான், கலவரத்தை ஏற்படுத்துவான், 4 இடத்துல போய் சண்டையை போடுவான். அப்படி அரசியல் கட்சிகள் இந்தியாவில் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. மதம், ஜாதி, இனம், மொழி, இப்படி ஒரு கும்பல் இருக்காங்க. அந்த கும்பலை பிரச்சனை வரும்போது இறக்கி விட்டா அவனு சரட்டு மேனிக்கு அடிப்பான். அதுக்கு அவனை வச்சிருக்கான். ஆனா கண்ணியமான உறவு, சிலவங்க வந்து உறவு எப்படி இருக்குன்னா டீ கடையோட முடிக்கிறோம். சிலவங்க உறவு எது வரைக்கும்னா தெரு திண்ணையோட இருக்கும். சிலருடைய உறவு முற்றம் வரைக்கும் வரும். அந்த முற்றத்தில் வந்து உட்காரவங்கள தான் சம்மந்தம் பண்ணுவாங்க. இவன் உறவு வந்து டீ கடை இல்லை, அந்த ஊர் எல்லையோட அவன் வச்சிருப்பான். யாரு? பாகிஸ்தான்ல. என்னைக்கும் ஆபத்தான பேர் வழி. ரொம்ப வருஷமா அமெரிக்கால இருந்து கைவிடப்பட்டு
பெரிய அளவில் ஃபண்ட் அலாட் பண்ணல. இப்போ மறுபடியும் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளாக சபா ஷெரீப், அசீம் முனீர் போன்று வைத்திருக்கிறார்கள். இது என்னைக்கும் ஆபத்து. நல்லை பாம்பை மடியில் போட்டு தூங்குனா நல்லா தான் இருக்கும். ஆனால் பெரிய சாதாரண அது எப்போ தூக்கத்தை விட கைப்பட்டா ஒரே கொத்து கொத்திடும். இந்த சூழ்நிலை நடக்க போகுது. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி திருக்கோபி.